அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்கத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் ரம்ஜான் நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்படி ரம்ஜான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்மளோட ரம்ஜான் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக நோம்பெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இந்த வருஷம் 30 நோன்பு ரொம்பவே சீக்கிரமாக ஓடிடுச்சு. உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஈத்க்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வட்டலப்பம் மட்டும் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து சீக்கிரமே பண்ணிடுவேன். அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸ், பாப்பாக்களோடது, எனக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க. ஸோ 3 பேருக்கான ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் சீக்கிரமாக எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்போ தான் நம்ம போட்டு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி போக முடியும். எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நம்ம போக முடியும். அதனால நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்ருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சராரா வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாப்பாக்கு 3 பேருக்குமே வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் கவுன் வாங்கியிருந்தேன். அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் தான் வாங்கியிருந்தேன். கலர் கலராக வாங்கினா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்மளுக்கு போட முடியாது. அதனால இதே தான் வாங்கிருவேன் எப்பவுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ரோஸ் மில்க் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ரோஸ் மில்க் அகர் அகர் போட்டு ரோஸ் மில்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டலப்பம், கேரமல் புட்டிங் 3 தான் பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். சாப்பிட முடியாது. மார்னிங் வந்தோடனே நோன்பு வச்ச வயிறில் வந்து இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே பள்ளிக்கு போயாச்சு. 7:30 மணிக்கு இங்கே வந்து எங்களுக்கு வந்து ராம்நாட்டில் வந்து ஹாஜ் பேலஸ்ன்னு இருக்கும். அங்கே வந்து திடல் தொழுகை வச்சுருப்பாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க. நல்ல வேளை நான் தொழுது முடிக்கிற வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதோட தொழுது முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் பார்த்து பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாரையும் பிடிச்சி வச்சு சேர்த்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோவே எடுக்க முடியாது, அதுக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுருவாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து நம்ம வேலை பிரியாணி ஆரம்பிச்சாச்சு. பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து அவசரமாக சாப்பிட எல்லோரும் வந்துட்டாங்களா, சாப்பாடு வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போனோம். கடைகள்லாம் ஒன்றுமே இல்லை, சில கடைகள்லாம் இருந்துச்சு. குட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குழந்தையா இருக்கும் போது வாங்கினது. இப்போ அவங்களுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. ஸோ கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு எவரெஸ்ட்டு தான் போயிருந்தோம். எவரெஸ்ட்டில் போயிட்டு பழைய கொலுசு இருந்துச்சு பாப்பாட்ட, அதை போய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்துருந்தோம். வர வர பார்த்திங்கன்னா நகை விலை தான் கூடுதுன்னு பார்த்தா வெள்ளி விலையுமே கூடிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளோட வருமானம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மற்ற எல்லாமே விலை கூடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாப்பாவுக்கு ஃபைனலாக இந்த கொலுசு தான் வாங்கியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எந்த கடையுமே இல்லை. அப்புறம் ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே பிள்ளைங்களுக்குலாம் பசி வந்துருச்சு. அதோட அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரம்ஜான் டே முடிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.